ஆப்கி அதாலத்தில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பழிவாங்கும் மனப்பான்மையோடு அரசியல் செய்கிறார். ஜார்ஜ் சார், ரீசெண்டா யூபிஏ அரசாங்கம் 5 அமைச்சர்கள் சேர்ந்த கமிட்டி அமைச்சாங்க. அதுல டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரணாப் முகர்ஜி, ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அர்ஜுன் சிங், ஹோம் மினிஸ்டர் சிவராஜ் பாட்டேல், அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் குலாம் நபி ஆசாத், அப்புறம் MOF சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கபில் சிபில் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்னன்னா, NDA கவர்மெண்ட் இருந்தப்போ நடந்த ஊழல்களை எல்லாம் விசாரிக்கணும், ஸ்ட்ரிக்டா விசாரிக்கணும்னு சொன்னாங்க. இந்த நியூஸ் வெளியில வந்த உடனே நீங்க ஒரு மாதிரி கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டீங்க. சோனியா காந்திக்கு எதிரா ஒரு சுயமரியாதை கமிட்டிங்கிற ஒன்ன உருவாக்கி அவங்க மேல தொடர்ந்து அட்டாக் பண்ண நினைச்சீங்களா? அதாவது உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. வெளியிலேருந்து வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை நான் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலும் அடிக்கடி என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, என்ன உங்களுக்கு யாருமே கிடைக்கலையா? உங்களுக்கு இந்த நாட்டோட பிரதமராக்கிறதுக்கு இல்லை இந்த நாட்டோட தலைவராக ஏற்றுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்வியை தான் கேட்பாங்க. அதாவது உங்க மேல கவர்மெண்ட் டார்கெட் பண்றதுனால தான் நீங்க சோனியா காந்தியை டார்கெட் பண்ணி அவங்கள டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு கொண்டு வரீங்களா? அவங்க பாராளுமன்றத்தில் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனாங்க, ஒரு நீண்ட உரையும் கொடுத்தாங்க. அப்ப நானும் அதுக்கு பதில் சொன்னேன். அதே டிபேட்ல எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்கல அவங்க. அந்த டிபேட்ல அவங்க உங்களை பிணக்கவசம் திருடுன்னு சொன்னாங்க. ஆமா, அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் நேரடியா சேலஞ்ச் பண்றேன். நாளைக்கு வரைக்கும் நீங்க 24 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விவரங்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அதோட இன்னொரு விஷயமும் சொன்னேன். என்ன ஊழல்வாதின்னு நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் இதுவரைக்கும் பிறந்ததில்ல, இதுக்கு மேலேயும் பிறக்க போறது இல்ல அப்படின்னு உறுதியா சோனியா சொன்னேன். காந்தி உங்களை பிணவாதி திருடன்னு சொன்னப்போ நீங்க செடிஷன் கேஸ் போடுறேன்னு சொன்னீங்க. அதாவது புது அரசாங்கம் உருவானதும் அந்த அரசாங்கத்துக்கு நான் தான் முதல்ல லெட்டர் அனுப்புனேன். உடனே விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்க அரசாங்கம் தானே விசாரணை பண்ண வேண்டியது தானே. இதுவரைக்கும் விசாரிக்கிறதுக்கான தைரியமே அவங்களுக்கு வரல. நான் இங்கிருந்தே அவங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். விசாரணை நடத்துங்க, எல்லாத்தையும் விசாரணை பண்ணுங்க. முதல்ல நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்க. அவங்க அதை ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அதை ஏத்துக்கல. பிரதமர் ஆகாத சாக்ரிஃபைஸ் எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நாட்டுக்காக உயிரை கொடுக்கறத தான் உண்மையான சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லணும். ஒருத்தருக்கு பிரதமராகிற வாய்ப்பு கிடைச்சும் அவங்க அதை விட்டுட்டா அதை நீங்க சாக்ரிஃபைஸா ஒத்துக்க மாட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் நடக்கல, நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் நடக்கல. அதாவது பிரசிடென்ட் அவங்கள கவர்மெண்ட் அமைக்க அழைச்சாங்க. எல்லா கட்சிகளும் அவங்கள தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. உங்களுக்கு சோனியா காந்தி மேல இருக்கிற அப்சஷன்னால தான் நீங்க இப்படி நினைக்கிறீங்க. எனக்கு அப்சஷன்லாம் எதுவும் இல்லை, எனக்கு அவ்வளவு கோவம் தான் இருக்கு. நான் எதுக்காக கோவப்படுறேன்னா, அவங்க பொய் சொல்றதுல அவ்வளவு திறமசாலி. அவங்க எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம படிப்பு விவரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும். நம்ம இன்கம் டீட்டெயில்ஸ் இதெல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும். அதை சிம்பிளா எழுதி கொடுக்கறது மட்டும் இல்லாம அஃபிடவிட் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க அஃபிடவிட்ல என்ன எழுதி கொடுத்தாங்கன்னா, அதாவது நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்ததா சொன்னாங்க. அவங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலலாம் படிக்கல. இதுக்கு முன்னாடியே இவங்க இப்படிதான் தப்பான டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க. அதை எடுத்து இது பொய்ன்னு சொன்னதும் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அதாவது டைப்பிங் எரர் ஆயிடுச்சு, அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரி டைப்பிங் எரர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சரியா பொய் சொல்லக்கூட தெரியல. அப்போ நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்களா? ஓய்வு பெற்றவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து, அதாவது சந்திரசேகர், சுப்பிரமணிய சுவாமி, இவங்க எல்லாரையும் சோனியா காந்திக்கு எதிராக ஒரு டீமை உருவாக்குனீங்க. இல்ல, இது யாருக்கும் எதிரானது இல்ல. நாட்டோட சுயமரியாதைக்கு ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டா அப்படி காயம் ஏற்பட நாங்க விட மாட்டோம். நீங்க 6 வருஷம் பதவியில இருந்தப்போ நாட்டின் சுயமரியாதைய பத்தி யோசிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த பத்தி NDA கூட்டணியில நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வெளிநாட்டு நபர் பிரதமர் ஆகக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதுன்னு. அப்படி ஒரு சட்டத்தை ஏன் பாஸ் இது பண்ணல? எங்க கவர்மெண்ட்ல பண்ண பெரிய தப்பு தான். அப்படி ஒரு சட்டம் பாஸ் ஆகியிருக்கணும். அது ஏன் அப்படி நடக்கலன்னு, அதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்னன்னு இப்போ இங்க என்னால சொல்ல முடியாது. மக்கள் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க விரும்புறாங்க. நீங்க கேளுங்க.
ஜார்ஜ் சார், சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து பாட்டீல் சார பாம்பே எலெக்ஷன்ல தோக்கடிச்சிங்க. அப்போ நான் பாம்பேல தான் இருந்தேன். அந்த நேரத்துல மக்கள் உங்க மேல காட்டின ஆர்வத்தை பார்த்தேன். அங்க இருந்த டாக்ஸி டிரைவர்ஸ் பேரணி நடத்தினதையும் என் கண்ணால பார்த்தேன். அப்போ நீங்க ஃபயர் பிராண்ட் ட்ரேட் யூனியன் லீடரா இருந்தீங்க. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்குன்னு எந்த கட்சியும் இல்ல, உங்ககிட்ட எந்த தொகுதியும் இல்ல, எந்த ஒரு தெளிவான திட்டமும் இல்ல. நான் ஒரு கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் ராத்திரியும் பகலும் மக்களோட இருக்கேன், மக்களுக்காக செயல்படுறேன். ஆனா செய்திகள் என்ன வருதுன்னா, நீங்க தலைவரா இருக்கிற கட்சியில உங்க பேச்சை யாரும் கேட்கறது இல்லைன்னு. இது வந்து இதெல்லாம் பேப்பர்ல எழுதுற கதைகள், பேப்பர் கதைகள். இதை நான் ஒத்துக்கிறேன். குடும்ப கட்சிகள் நடக்கிற இடத்துல நீங்க சொல்றதெல்லாம் நிச்சயமா நடக்கும். ஒரு நபர் ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்க கட்சியில அப்படி யாரும் தனியா தீர்மானிக்கிறது இல்ல. நான் கவனிச்சது என்னன்னா, உங்ககிட்ட எதை பத்தி கேள்வி கேட்டாலும் நீங்க சோனியா காந்தி கிட்டயே போய் நிக்கிறீங்க. இல்ல, சோனியா காந்தி பத்தி இல்லாம, அதாவது பாத்தீங்கன்னா, இது ஒரு நபரை பத்தி மட்டும் இல்ல. நம்ம நாட்டுல நடக்கிற இந்த குடும்ப அரசியல் இதே மாதிரியே நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த நாடு எங்க போகும்? உங்களுக்கு சோனியா காந்தி மேல அப்படி என்னதான் இல்ல, கோவம்? நீங்க ஏன் சோனியா காந்திய பத்தி மட்டுமே கேக்குறீங்க? நான் ஒரு தடவை கூட அவங்க பேரை எடுக்கவே இல்லை. ஆனா நீங்க தான் அவங்க பேரை சொல்லி சொல்லி கேக்குறீங்க. சங்கராச்சாரியார் விஷயத்துல சோனியா காந்திக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சப்போ சங்கராச்சாரியாவை கைது செய்யறதுக்கு கூட சோனியா காந்திய பொறுப்பாக்கணும். இல்ல, நான் அப்படி எதுவும் பண்ணல. நான் அப்படி எதுவும் சொல்லல. நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்கிட்ட இருக்கு. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மற்றும் சுப்பிரமணிய சுவாமி இருவரும் சேர்ந்து சங்கராச்சாரியார் வழக்கில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சிக்க வைக்க முயற்சி நடந்துள்ளது. டாக்டர் சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா சோனியா காந்தியின் அழுத்தத்தால் காஞ்சி காமகோட்டி சங்கராச்சாரியரை கைது செய்தார். இதற்காக டெல்லி 5 நட்சத்திர ஹோட்டலில் சதித்திட்டம் நடந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதரவாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொன்னது, டாக்டர் சுவாமி ஆதாரமில்லாமல் குற்றம் சுமத்த மாட்டார். ஆமா, நான் அவரை பத்தி தான் சொன்னேன். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு இல்ல? எனக்கு சுவாமிய பல பல வருஷங்களா தெரியும். எனக்கு சுவாமிய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ஒரு ஆளை பிடிக்கணும்னு நினைச்சா அவன் விட மாட்டான். அவன் ஒரு புல்டாக் மாதிரி, விடவே மாட்டான். அப்படின்னா உங்களை சுத்தி நிறைய புல்டாக்ஸ் சேர்த்து வச்சிருக்கீங்களா? சில நேரங்கள்ல அப்படி செஞ்சுதான் ஆகணும். இப்ப சோனியா காந்தி மேடம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இது ஒரு இந்துக்களோட நாடு, அவங்க இந்த நாட்டுல வாழ வந்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டோட பிரதமராக ஏன் அவங்களுக்கு உரிமை கொடுக்க கூடாது? அதாவது அவங்கள ஒரு தடவை ஏத்துக்கிட்ட பிறகு அவங்க நம்ம நாட்டுல நம்ம குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஆயிட்டாங்க. மத்த எல்லாருக்கும் உரிமை இருக்க மாதிரி அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அவங்க பிரதமர் கூட ஆகலாம். இவ்வளோ பெரிய நாட்டுல ஒரு நபருக்கு கூட பிரதமர் ஆகிறதுக்கான தகுதியே இல்லைன்னா அப்போ இந்த நாட்டை யார் மதிப்பாங்க? அவங்க தன்னோட கணவரை இழந்துட்டாங்க, தன்னோட குடும்பம் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது? அவங்க முன் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ, அவங்க திறமைய காட்டணும்னு நினைக்கிறாங்களோ. நாட்டை ஆள்றதுங்கிறது ஒருத்தர் மேல காட்டுற இரக்கம் கிடையாது. நாட்டை ஆள்றதுக்கு ஒருத்தருக்கு சரியான தகுதி வேணும். ஜார்ஜ் சார், அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நம்ம கலாச்சாரப்படி ஒரு பெண் திருமணமாகி வந்துட்டா அவங்க குடும்ப உறுப்பினர் அப்ப ஆயிடுறாங்க. அவங்க வீட்லயே இருக்கட்டும். நாங்க ஒன்னும் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லலையே.